அப்போ அந்த படிப்புன்றது அவ்வளவு ஒரு முக்கியமானது. இதைத்தான் வந்து அவ்வை பாட்டி அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீரளவே ஆகுமாம் நீராம்பல், நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு அப்படின்னு யார் சொல்றா? அவ்வை பாட்டி. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது ஒரு நீரை நீங்க பார்த்தீங்கன்னா, நீருக்கு மேலே தானே தாமரை இருக்கும். அப்போ அந்த தாமரையுடைய உயரம் எதை பொறுத்து அமையும்னா, நீருடைய அந்த லெவலை பொறுத்து அமையும். நீர் அதிகமாக அது தண்டு வளர்ந்து கொண்டே போகும். நீங்க பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி நீ என்னெல்லாம் படிக்கிறையோ, எதெல்லாம் நீ படிக்கிறையோ அதை வச்சுதான் உன்னுடைய நுண்ணறிவே இருக்கிறது. எந்த காலத்தில் பாட்டி பாடியிருக்காங்க பாருங்க, மைக்ரோ நாலேஜ். அது பேர் நம்ம பேசுகிறோம். அந்த காலத்திலே அவ்வை பாட்டி பாடி இருக்கு. வள்ளுவரும் சொல்றாரு, தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. கேள்விப்பட்டிருப்பீங்க. கற்க கசடர கற்றவின் நிற்க அதற்கு தக. அதுவும் வள்ளுவன் சொன்னதான். பல கருத்துக்கள் இது மாதிரி நம்ம வந்து கல்வியுடைய பெருமையை சொல்றாங்க. அவ்வை பாட்டியே சொல்லுது, அதாவது பணம் உள்ளவனுக்கு செல்வம் இருக்கிறது, அந்த ஊர்ல தான் அவனுக்கு வந்து மகிழ்ச்சி, ஊர்ல தான் சிறப்பு. ஆனா கற்றவன் உலகம் எங்க போனாலும் சிறப்பு. அதனாலதான் கல்வி ரொம்ப முக்கியம். கல்வியிலையும் படிப்பு ரொம்ப முக்கியம். நீங்க வந்து பட்ட படிப்பை நான் சொல்லலை, நீங்க வீட்டில் இருந்தாலும் கூட இன்றைய இளைஞர்கள் புத்தகத்தை படிக்க வேண்டும். அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நிகழ்காலத்தில் நான் சொல்றேன், பார்த்துக்குங்க. அதாவது இப்பெல்லாம் எவன் படிக்கிறேன், ஆனால் படிக்கிற ஆட்கள் பாருங்க, படித்தோம்னா இது ஒரு பெரிய அறிஞன் தான் சொன்னது. என்ன சொன்னார் ஒரு அறிஞன், முக்கியமான அந்த அறிஞன் பேர் நான் சொல்கிறேன், அவர் கடைசியாக மறந்து போச்சு, ஆனால் பயங்கரமாக சொல்லுவார். என்னன்னா, நீங்கள் உடற்பயிற்சி செய்யறதுனால உடல் வலுவாகும், மனப்பயிற்சிக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், அதுக்கு புத்தகத்தை படிக்க வேண்டும்ன்றார். யார்